தென்காசியில் ரூபாய் 1020 கோடியில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்திற்கு 10 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு ரூபாய் 15 கோடியில் 11 புதிய குடியிருப்புகள் கட்டப்படும். தென்காசி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைந்த சேவை மையம் அமைக்கப்படும். ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரிக்கு ரூபாய் 1 கோடி செலவில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும். கடனா நதி அணை ரூபாய் 4 கோடி செலவில் புனரமைக்கப்படும். அடவி நயினார் அணை திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 கோடியில் அணைக்கட்டுகள், கால்வாய்கள், குளங்கள் சீரமைக்கப்படும். ரூபாய் 52 கோடி மதிப்பீட்டில் தென்காசி மாவட்டத்திற்கு புதிய குடிநீர் திட்டம் கொண்டுவரப்படும். வீரகேரளம்புதூர் வட்டத்தில் உள்ள மாராந்தை கால்வாய் ரூபாய் 2 கோடி செலவில் சீரமைக்கப்படும். கடையநல்லூர் வட்டம் வரட்டாறு பாசன அணைக்கட்டுகள், குளங்கள் ரூபாய் 4 கோடியில் மேம்படுத்தப்படும். தென்காசியில் கண்மாய்கள் ரூபாய் 12 கோடியில் சீரமைக்கப்படும். கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு ரூபாய் 6 கோடியில் புதிய கட்டடம். சிவசைலம் கடனா அணை ரூபாய் 4 கோடியில் சீரமைக்கப்படும் என்றும் அவர் அப்போது கூறினார்.